என்ன மறுபடியும் அடிக்கிறது கை குறுக்குறா வண்டியா? ஏய், இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு வளையும். அதான் வண்டி பேர்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 நாள் பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வண்டியா பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்சா குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் ஒப்பா புதஞ்சிருவாரு. யோ வண்டி அடிய ஓடிலாம். யோ அடேப்பா, என்ன ஆளு படபடன்னு பறந்துட்டு போய் புரிஞ்சுதா? കുറച്ച് മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ? யோ இத மேஜை மேல தான் வைக்கிறதா? உள்ள எடுத்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நலக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? ஏன் வந்து வாண்டி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்த லெட்டர் இப்படி திருத்தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. திருச்சி அழகா எச்சப்பட்டு ஓட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன்முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா. ஏய், கேரளால இருந்து லெட்டர் வந்திருக்கு. എന്താ ലെറ്ററാ? എന്റെ അച്ഛന് സുഖമില്ലേ? பிரிச்சு பார்த்தாதான் தெரியும் உயிரோடு இருக்கிற செத்துட்டாரான்னு. நீங்க நாராயணன்ல அவர் போட்டுக்காரு. படிக்கிறேன் கேளு. அன்புள்ள சின்ன பாண்டிக்கு நாராயணன் எழுதியது. இங்கு நானும் மேனன் குடும்பத்தாரும் நலம். பவளம் எழுதிய கடிதம் மூலம்தான் நீ உயிரோடு இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. வருகிற 15ஆம் தேதி வளர்பிறை ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று மேனன் என்னிடம் கூறினார். அப்படியா? இன்னைக்கு என்ன தேதி? 15. அப்ப இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். ஆரா அந்த சாந்தி? சாந்தியா? சாந்தி முகூர்த்தம்னா ஒரு பெரிய முகூர்த்தமா? சகலத்தையும் தவிடு பொடி ஆக்கிற முகூர்த்தம். ஐயோ அம்மே, ஐயோ பார், இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம். வைக்க போற பக்கத்துல இருக்கிற மாட்டு தொழுவல அங்கதான் நான் வைக்க போறே பெட் மாதிரி ஆக்கி வைக்கிறேன். மாட்டு தொழுவம் மறந்துடாத. எവിടെ எവിടെ? மாட்டு தொழுவம். மே பால்லாம் கறப்பாங்களே, சிரிக்காத. ஏசுநாதரே மாட்டு தொழுவம் தான் பிறந்திருக்காரு. மறந்துடாத. 10 மணி ராத்திரி கண்டிப்பா வந்துடுறேன். என்ன சாணம் கொஞ்சம் நேரம் சென்று போட்டு வந்துரு. தூங்கிடாத. ஏய், என் படுக்க உனக்கு சாப்பாடா? இவன் ஹஸ்பண்ட் கிட்ட போ. என் ஒய்ஃப் வரப்போறா. போ. மலையாளத்து பொண்ண மலையாளம் பேசித்தான் மடக்கணும். அம்மா
அம்மே. அப்பா அப்பே அப்பான்னா அச்சன், அக்கா சேச்சி, தங்கச்சி சீச்சி. அப்படி இல்லையே. வேலைக்காரி பணிக்காரி, வேலைக்காரி பணிக்காரி. வேலைக்காரி ஆனாலும் நீ எனக்கு பிரியமான பெண், പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. പണിക്കാരി പ്രേമമ്മേ, ഞാൻ നിന്നെ പവളക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. പണിക്കാരിയാണാലും നീ എന്റെ മോണവല്ലി. കടലിനക്കരെ പോനോരേ, കാണാം പൊന്നിനെ പോനോരേ, പോയി വരുമ്പോൾ എന്ത് കൊണ്ടുവരും. இவன் ஏன் இன்னும் வரல? இவனுக்கு ரூம்ல வேலை கறியுது. ஒருவேளை ஏடா குடும்பம் ஏதாவது. சச்சா, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது இல்ல. பாரு, நம்ம அபிப்பிராயம் யாருக்கிட்டலாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா ஒய்யாரே ஒய்யாரே ஒய்யரே ஒய்யா. பவளம், என்னது திடீர்னு உனக்கு எங்க அம்மாவுடைய குரல் வந்துருச்சு? அம்மா, என்னம்மா எங்கடா இந்த நேரத்துல? இது 30 நாட்களில் மலை மலை. 30 நாள்ல மலை ஏற போறேன்றியா? இல்லம்மா, 30 நாட்கள்ல நான் மலையாளம் கத்துக்கிறது எப்படி அப்படிங்கறத பவளத்திட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உனக்கு தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, மலையாளம் வேறயா? அம்மா, நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்படியா? இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஆச்சரியப்படுறீங்களே. அம்மா, உதவாக்கற புறம்போக்கு ஒண்ணு தெரியாத முண்டா அப்படின்னு நீங்க என்ன திட்டுவீங்களே, அதை மாத்துறதுக்காக உலகத்துல உள்ள எல்லா பாஷையுமே கத்துக்கிட்டு மேதைன்னு பேர் எடுக்க போறேன். முதல்ல மலையாளத்துல ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது, பிரியசகி, ராத்திரிகள் நினைக்க வேண்டி இதோ இவிட வர ஆறுண்டு இவிட சோதிக்கான் கொச்சு கொச்சு தெற்றுகள் சத்திரத்தில் ஒரு ராத்திரி வாடகை கூறு ஹிருதயம் அம்மே மாமனாரின் இன்பவெறி. அதே போல சேலத்துல மாமனாரின் நியாயமான இன்பவெறி. சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா பேசுற கண்ணா. நீங்க நல்லா பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. இதையே மலையாளம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணுடைய வாயால நல்லா பேசுறான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் அங்க போறேன். இப்படி வா, இங்க வாமா. என்னம்மா? இங்க வா கண்ணா. எங்க இப்படி காட்டு. என்னம்மா? அம்மா வலிக்கணும். ஞான் பொழைச்சு. அம்மா இல்லம்மா. நீ கதவை மூடிட்டு படு. தூக்கம் வருது. முதல் நாளே தூங்கிட்டு அப்ப நம்ம பேரே கெட்டு போயிருப்பேன். மணி என்ன இருக்கும்? 12. அங்க என்ன சத்தம்? ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மடியில மாத்திரை வச்சிருந்த கீழே வந்துருச்சு, அது எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இது வயசான காலத்துல அப்பாவால குனிஞ்சு நிமிர்றது சிரமமா இருக்குமே அப்படின்னு நான் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. பெரிய பாண்டி, இங்க வா. என்னம்மா? காலையில வயலுக்கு எருவடிக்கணும். ராத்திரி நேரத்துல மாத்திரை ஒண்ணும் தேட வேண்டாம். போய் படுங்க. போய் படு, போய் படு. இங்க யாரும் இல்லையாப்பா? ஏன்பா?